இஸ்லாத்துல போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட 4 மாதங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். புனிதமான மாதங்களில் முஹர்ரம் மாதமும் ஒண்ணு. இன்னும் இந்த ஹிஜ்ரி ஆண்டுல துவக்க மாதமான இந்த முஹர்ரம் மாதத்திற்கு இன்னும் நெருகூட்டும் விதமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த 10வது நாளே வச்சிருக்கான். அந்த முஹர்ரம் பிறை 1ல இருந்து அந்த 10வது நாளில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌனிடம் இருந்து காப்பாற்றப்பட்ட நாளாக இருக்கு. இன்னும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது, ஃபிரௌன் கடலில் மூழ்கடித்தப்பட்டு இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது கூட்டத்தாரையும் காப்பாற்றி அவர்களுக்கு எகிப்தின் ஆட்சி பொறுப்பையும் வழங்கிய நாள் தான் ஆஷுரா நாள் என்று நாம் 10வது நாளாக நம்ம கொண்டாடப்படுது. இன்னும் மூசா நபியை நம்பிய அந்த முஸ்லிம்களுக்கு ஆட்சி பொறுப்பை வழங்குவதாக அல்லாஹ் அளித்தான் இல்லையா அந்த வாக்குறுதி. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூசா நபிக்கு வாக்களிக்கிறான். என்ன வாக்குறுதி? நபியே, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய கையில் நான் ஆட்சியை ஒப்படைப்பேன் என்று அல்லாஹ் சொன்னாலியா, அந்த நாள் தான் அந்த ஆஷுரா தினம், அந்த முஹர்ரம் 10வது நாள். ஆனால் அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வெற்றியை மறைத்து இந்த முஸ்லிம் சமுதாயம் என்ன பண்றாங்க, இன்னும் குறிப்பாக இந்த ஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர், அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வெற்றியை நினைவூட்டாமல், அதாவது பஞ்சா என்று சொல்லிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் இருக்காங்க இல்லையா, ஹசன் ஹுசைன், அவர்கள் கொல்லப்பட்ட நாளும் அதுவாகத்தான் இருக்கு. ஆனால் இந்த ஷியா கூட்டம் என்ன பண்றாங்க, அவர்கள் அலியையும் இன்னும் முகமது நபியையும் இன்னும் ஃபாத்திமா அவர்களையும் இன்னும் ஹசனையும் ஹுசனையும் அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க. ஹசன் ஹுசைன் கொல்லப்பட்ட அந்த தினத்தில் அவர்கள் துக்க நாளாக கொண்டாடப்படுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க இல்லையா, அந்த வெற்றி நாளை அவர்கள் கொண்டாடவே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லாத ஒரு நாளை இவர்கள் என்ன பண்றாங்க, அந்த ஆஷுரா தினத்தில் துக்க நாளாக எடுத்துக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த முஹர்ரம் 10வது நாள் தான் அது நடந்துச்சு. ஆனா அவர்கள் அந்த முஹர்ரம் 10லே கொல்லப்பட்டதுனால அது சோக நாளாக ஆயிடுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னு சொன்னா, அபு ஹதாதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறாரு, நான் ரசூலாவிடத்துல திங்கட்கிழமை நோன்பு நோற்பது பற்றி கேட்டேன். அதுக்கு ரசூலா சொன்னாங்க, நான் திங்கட்கிழமையில் தான் பிறந்தேன், அந்நாளில் தான் நான் இறை தூதராகவும் அனுப்பப்பட்டேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ரசூல்லா இந்த திங்கட்கிழமைக்குதான் பிறக்கவும் செய்யறாங்க, அன்னைக்குதான் அவர்களுக்கு அந்த நபி பட்டமும் கிடைக்குது. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரசூல்லா திங்கட்கிழமையில தான் பிறந்தாங்க, திங்கட்கிழமை அன்னைக்குதான் மரணமும் அடைஞ்சாங்க. அப்போ அந்த திங்கட்கிழமையில பிறக்கவும் செஞ்சிருக்காங்க, இறக்கவும் செஞ்சிருக்காங்க, மரணிச்சும் இருக்காங்க. அப்ப ஒரே நாள்ல தான் நடந்திருக்கு. அப்ப அந்த நாளை நம்ம சந்தோஷம் எடுத்துக்கிறதா இல்ல துக்கம் எடுத்துக்கிறதா, இரண்டுமே கொண்டாடக்கூடாது. இஸ்லாத்துல பிறந்த நாளையும் கொண்டாடக்கூடாது, இன்னொன்னு இறந்த நாளையும் கொண்டாடக்கூடாது. அதாவது மார்க்கத்துல துக்கத்தை நாம எத்தனை நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா 3 நாட்கள் தான். அதாவது ஒருவர் மரணிச்சுட்டாங்களா, இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க மரணிச்சுட்டாங்களா, அந்த கவலை எத்தனை நாளைக்கு இருக்கலாம், 3 நாளைக்கு இருக்கலாம். 3 நாளைக்கு மேல என்ன ஆகணும், நம்மளுடைய அந்த மனசை சமநிலைக்கு கொண்டு வந்துடணும். ஓகே, அல்லாஹ் தான் கொடுத்தான், நம்முடைய ரூஹை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான், நாமளும் ஒரு நாளைக்கு அல்லா இடத்துல போகதான் போறோம்னு சொல்லி நாம என்ன பண்ணணும், அந்த மனநிலைக்கு நம்ம வரணும். திரும்பவும் அந்த இயல்பு நிலைக்கு நம்ம போயிடணும், நம்மளுடைய உள்ளத்தை சரிப்படுத்தி கொள்ளணும். ஷியா முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, வருடம் அந்த முஹர்ரம் மாதத்தில் இன்னும் அந்த 10வது நாள் என்ன பண்றாங்க, ஹசன் ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நாளை நினைவு கூறும் விதமாக, நாங்கள் துக்கம் கொண்டாடுகிறோம் என்ற விதமாக அந்த 10 நாட்களும் தன்னை தானே வற்புறுத்திக்கிறாங்க. இது மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயம். அல்லாஹுடைய தூதர் இது இருக்கும் பொழுது எத்தனையோ நபிமார்கள், இன்னும் எத்தனையோ நல்ல அடியார்கள், இன்னும் இஸ்லாத்திற்காக உயிரை தியாகம் செய்த எத்தனையோ சஹாபாக்கள் மரணிச்சிருக்காங்க. ஆனா ரசூல்லா உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்காக அந்த இறந்த நாளை கொண்டாடினார்களா, அல்லது அவர்கள் இறந்த நாளை அன்னைக்கு அந்த வருடம் அவர்கள் கொண்டாடினார்களா, துக்கத்தோடு இருந்தார்களா, அதற்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களான்னு பார்த்தா எதுவுமே இல்லை.
அப்போ நபி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, ஒருவங்க மரணிக்கிறாங்களா அந்த தொடர்ந்து 3 நாளைக்கு தான் துக்கம். அதற்கு பிறகு இயல்பு நிலைக்கு வந்துடணும். வருடா வருடம் கொண்டாடக்கூடாது. பிறந்த நாளையும் கொண்டாடக்கூடாது, இறந்த நாளையும் கொண்டாடக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஷியா முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, வருடம் வருடம் அந்த முஹர்ரம் மாதத்தின் அந்த 10வது நாளை அவர்கள் அந்த துக்க நாளாக கொண்டாடுவது மார்க்கத்தில் இல்லாத ஒரு மிகப்பெரிய பித்தத்தாக இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த 10 நாட்களும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அனாச்சாரத்தை பார்த்தோன்னு சொன்னா முழுக்க முழுக்க இந்த காபிர்களுக்கு ஒப்பாகத்தான் இருக்கும். இந்த மாற்று மதத்தவர்கள் செய்யறாங்கல்ல அதே கலாச்சாரத்தோடு தான் ஒப்பிட்டு இருக்கு. இன்னும் அவர்கள் தன்னைத்தானே வற்புறுத்திக்குவது, இன்னும் கணவன் மனைவி ஈடுபடாமல் இருக்கிறது, இன்னும் அந்த பஞ்சா என்று சொல்லிக்கொண்டே முகமது நபி, இன்னும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இன்னும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஹசன் அவர்களும் ஹுசைன் அவர்களும், இந்த 5 பேரையும் அவங்க என்ன பண்றாங்க, இறைவனாகவே நினைத்து அந்த ஒரு துக்க நாளை கொண்டாடி இவர்கள் அல்லாஹ்விடத்துல நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ணத்துல இவர்களை ஒரு கடவுளாகவே பார்க்கக்கூடியவர்கள் தான் அந்த ஷியா முஸ்லிம்கள். இது எங்க அதிகமா நடக்குதுன்னு பார்த்தா அந்த குல்பர்கா, ஆந்திரா, மும்பை இந்த மாதிரி ஸ்டைல்ல தான் அந்த ஷியா முஸ்லிம்கள் அதிகமாக இருக்காங்க. இந்த தமிழகத்துல பார்த்தோம்னு சொன்னா அப்படிப்பட்டவர்கள் இல்ல, பெரும்பாலும் கிடையாது. ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் எங்க அதிகமாக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தா